நாம் இப்பொழுது நமது இருதயத்தின் விளக்கத்தை காண்போம். கர்த்தர் நம் இருதயத்தை பரிசோதித்தறிந்து நம் இருதயத்தை விளக்குகிறார். இது நமக்கு அதிர்ச்சியூட்டுகிறதா இருக்கிறது. இருதயத்தை குறித்து கர்த்தர் கொடுக்கும் விளக்கம் ஒரு நல்ல செய்தி அல்ல. அவர் அழகான வார்த்தைகளினால் விவரிக்கவில்லை. ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். நாம் மேலும் செல்வதற்கு முன்பாக கடவுள் இருதயத்தை குறித்து கொடுக்கும் விளக்கத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம் இருதயம் தீமையை சாய்ந்ததாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆதியாகமத்தில் இப்பூமியை அழிப்பதற்கு முன்பாக நோவாவின் காலத்தில் கர்த்தர் கூறினார், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். இருதயத்தை குறித்து கர்த்தர் வேதத்தில் கொடுக்கும் விளக்கம் என்னவென்றால், இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கின்றது. பிரசங்கி 9:3. மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து. எரேமியா 5:23. நம் இருதயம் பிடிவாதமும் முரட்டாட்டமும் உள்ளது. இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். நம் இருதயம் மகா கேடுள்ளதாக இருக்கிறது. மீண்டுமாக எரேமியா 17:9 பார்க்கிறோம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. கர்த்தர் இருதயத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமம் மட்டுமல்லாமல் ஒரு சில மனிதர்களும் தங்கள் இருதயத்தை அறிந்து அதை பற்றி கூறியிருக்கிறார்கள். உதாரணமாக மார்ட்டின் லூத்தர் சொல்வதை பார்ப்போம். நான் போப்பாண்டவரையோ அல்லது மத தலைவர்களையோ பார்த்து பயப்படுவதை காட்டிலும் என் இருதயத்திற்கு அதிகமாக பயப்படுகிறேன். என் இருதயத்திற்குள் இருக்கும் சுயமே மிகவும் பெரிய போப்பாண்டவர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த விதமாக கூறினார், அணுகுண்டுவின் அழிக்கும் சக்தியை காட்டிலும் மனித இருதயத்தில் இருக்கும் அக்கிரம சக்தியை நம்மை பயமுறுத்துகிறது. சீர்திருத்த தலைவராகிய ஜான் கால்வின் இந்த விதமாக சொன்னார், மனித இருதயம் மாயைக்கு இடமளித்து பொய்மையை பதுக்கி வைத்து மோசடியையும் மாய்மாலத்தையும் மூடி மறைத்து தன்னையே ஏமாற்றிக் கொள்ளுகிறதாய் இருக்கிறது. இது ஒரு அழகான வர்ணனை அல்ல, ஆனால் உண்மையான நிலையை காட்டுகிறது. இருதயத்தை குறித்து கடவுள் அளிக்கும் விளக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் இருதயங்கள் இப்படியாக பாதிப்படைவதற்கான காரணங்கள் என்னவென்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட இருதயத்திற்கு ஒரு வழித்தடம் உண்டு. நம் முதல் பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் கடந்து சென்ற பாதையே அது. இங்குதான் இது ஆரம்பமாகிறது. இதே வழியைத்தான் நாமும் பின்பற்றுகிறோம். இதே பாணியில் தான் நமக்கும் சிதைக்கப்படுகிற இருதயத்திற்கு வழியாய் அமைந்திருக்கிறது. தேவன் ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்த பொழுது நடந்த சம்பவத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். மிகவும் அழகான ஒரு சூழ்நிலையில் அவர்களை வைத்து அவர்கள் இன்பத்திற்காக முழு சுதந்திரத்தையும் கொடுத்து ஒரு சில நிபந்தனைகளை மட்டும் அவர் விதித்திருந்தார். அவர்கள் இயந்திர மனிதர்களாய் இல்லாதபடியினால் தேவன் அவர்களுக்கு ஒரு நிபந்தனை கொடுத்தார். தேவன் அவர்களை பார்த்து, எல்லா மரத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று கூறினார். மனிதன் இயந்திரமாக இல்லை என்பதற்கு இந்த சோதனை தேவைப்பட்டது. ஆதியாகமம் 1 முதல் 6 சொல்லப்பட்ட சம்பவத்தை நீங்கள் அறிவீர்கள். அதே பாணியை தான் நாமும் பின்பற்றுகிறோம். சர்ப்பம் ஏவாளிடத்தில் வந்து அவளோடு பேசினது. சத்துருவின் சத்தத்திற்கு செவி கொடுப்பதே இவை எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாய் இருந்தது. பின்பு அவள் தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை. சர்ப்பம் அவளை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. அதற்கு அவள், ஆம், அதை தொடவும் வேண்டாம் என்று தேவன் சொன்னார் என்றாள். தேவன் அதை சொல்லவில்லை.
ஆனால் அவள் அதை சேர்த்து கொண்டாள். தேவனுடைய வார்த்தையில் கூட்டவோ குறைக்கவோ முயற்சித்து நாம் விரும்புவதை சொல்லும் பொழுது நமக்கு இருக்கிற ஒரே தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்திலிருந்து நம்மை விலக்கிக் கொள்கிறோம். மூன்றாவதாக அவள் செய்தது கனியை பார்த்தாள். அது பார்வைக்கு இன்பமாயிருப்பதை கண்டாள். பிசாசின் சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்திலிருந்து விலக்கிக் கொண்டு அவள் அந்த கனியை பார்க்கின்ற பொழுது அவளுக்குள் ஏதோ நடைபெறுகிறது. அதை குறித்த ஆசை உருவாகிறது. அது பார்வைக்கு இன்பமாயிருப்பதை கண்டு அவளுக்குள் அதை குறித்த ஒரு ஏக்கம் உருவாகிறது. அது பார்வைக்கு இன்பமாயிருப்பதைக் கண்டு எனக்கு வேண்டும், அதை நான் எப்படி ஆகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசித்தாள். அடுத்ததாக கனியை பறித்தாள். அதை செய்த மாத்திரத்தில் அவள் தேவனுடைய அதிகாரத்துக்கு விரோதமாக செயல்பட்ட பொழுது கலக்கமடைந்த இருதயத்தை பெற்றுக்கொண்டாள். அது பாவம் நிறைந்த இருதயம். அதுவே நம்ம எல்லாருக்கும் கடந்து வந்திருக்கிறது. இன்றும் உங்களுக்கும் எனக்கும் சோதனை வரும் பொழுது அதே பாணிதான் தொடருகிறது. சத்தமில்லாமல் மெல்லிய குரலில் சாத்தான் பேசுவான். சாத்தான் நம்மை பார்த்து எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை நீ இழந்திருக்கிறாயே என்று கூறுவான். தேவன் நாம் சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இதை செய்யாதே அதை செய்யாதே என்று கூறவில்லை. தேவனுடைய வார்த்தையின் பிடியிலிருந்து நம்மை விலக்கிக் கொண்டு அங்கும் இங்கும் பார்க்கின்ற பொழுது பல காரியங்களினால் கவர்ந்தெழுக்கப்படுகிறோம். அதை குறித்த ஒரு ஏக்கம், ஒரு ஆசை நமக்குள் உண்டாகி அதை நாம் பற்றி கொள்கிறோம். உணவு கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு மனிதனின் கதையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இது நம் அனைவருக்குமே பொருந்தும். அவன் எடையில் 25 பவுண்டுகள் குறைந்தது. அவன் எடை குறைந்ததை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். ஒரு நாள் காலதாமதத்தினால் காலை உணவு அருந்தாமல் அலுவலகத்துக்கு தன் காரில் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது டோனட் சாப்பிட்டு அநேக நாட்களாகிவிட்டதே, ஒன்று சாப்பிட்டால் நலமாயிருக்கும் என்று எண்ணினான். நீ உணவு கட்டுப்பாட்டில் மிகவும் சிறந்தவன், உனக்கு இது அவசியமே என்று சொல்லுகிற ஒரு குரலை அவனுக்குள்ளாக கேட்டான். அவன் போகிற வழியில் டோனட் விளம்பரம் ஒன்று இருந்தது. அதை அவன் கவனித்தான். வேதாகமம் டோனட் சாப்பிடக்கூடாது என்று சொல்லவில்லையே, நான் ஒன்று சாப்பிடலாமே என்று யோசித்தான். அவன் அதை பார்த்து கொண்டிருந்தான். பார்க்க பார்க்க அவனுக்குள்ளாக ஆசை மேலோங்கியது. இறுதியாக அவன் டோனட் சாப்பிடுவதை நியாயப்படுத்தி, இப்பொழுது நான் டோனட் கடைக்கு செல்வேன், அங்கு கார் நிறுத்தும் இடம் இருக்குமானால் தேவன் நான் டோனட் சாப்பிடுவதை விரும்புகிறார் என்பதை அறிவேன் என்று எண்ணினான். 12வது முறையாக அந்த கடையை சுற்றி வரும் பொழுதுதான் கார் நிறுத்தும் இடம் காலியாக இருந்தது. அவன் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றான். இப்படித்தான் நாமும் செய்கிறோம். இப்படித்தான் சோதனை வருகிறது. இப்படித்தான் நம் இருதயம் பாழானது. இப்படித்தான் நம் இருதயம் சீர்கெட்டது. மேலாக தேவன் நம் இருதயத்தை எப்படி மாற்றுகிறார் என்பதை பார்ப்போம். பாழான இருதயத்தின் விளைவுகள் நமக்கு அநேகமாயிருக்கிறது. நமக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளின் மூல காரணம் ஏதேன் தோட்டத்திலே நடந்த நிகழ்ச்சியே. அடுத்து வரும் வகுப்புகளில் தேவன் நம் இருதயத்தை எப்படி மாற்றுகிறார் என்பதை குறித்து பார்ப்போம். ஒரு சிறிய பங்களிப்பு கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு சிறுவனின் 5 அப்பங்களால் இயேசு 5000 பேருக்கு உணவளித்தார். தொகையை பொருட்படுத்தாமல் உங்கள் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது மற்றும் பெரிதும் பாராட்டத்தக்கது. விவரங்களுக்கு எங்கள் இணையதளத்திற்கு செல்லவும். நம் இருதயம் எப்படி பாழானது என்பதை பார்த்தோம். இப்பொழுது பாழான இருதயத்தின் விளைவுகளை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆதாம் ஏவாளின் பாவத்தினாலும் நமது பாவத்தினாலும் நமது இருதயங்கள் ஆழமாக காயப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாளுக்கு ஏற்பட்ட உடனடி விளைவு தேவனிடத்திலிருந்து பிரிதல். அவர்கள் மறைந்திருந்தனர், நிர்வாணிகளாயிருந்தனர், வெட்கப்பட்டனர், தங்களை மறைத்து கொண்டனர். பாவமான இருதயத்தோடும் பாழான இருதயத்தோடும் இந்த உலகில் நாம் பிறக்கும் பொழுது நமக்கு என்ன நடைபெறுகிறது? தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவதாக ஆதியாகமத்திலே நாம் பார்ப்பது ஒருவருக்கொருவர் ஒற்றுமையின்மை.
காயினுக்கும் ஆபேலுக்கும் மத்தியில் ஒற்றுமையின்மையினால் காயின் ஆபேலை கொலை செய்து விடுகிறான். மேலும் பாவ மாம்ச சுவாபம் ஆவிக்குரிய சுவாபத்தை ஆதிக்கம் செலுத்துவது. இந்த உலகிலும் நம் வாழ்விலும் காணப்படும் எல்லா விளைவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் பாழான இருதயமே. இது மேலோட்டமாக தெரியலாம், ஆனால் இதுதான் வேதம் கூறுகிறது. வரலாற்றில் நீங்கள் காணும் ஒவ்வொரு தவறும், ஒவ்வொரு தீமையும், ஒவ்வொரு பிரச்சனையும், மனிதனுடைய போராட்டங்களும், நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் பாவத்தினால் பாழாக்கப்பட்ட இருதயமே. இப்பொழுது காணொளிகளை நீங்கள் திரும்பமாக பார்த்து இருதயத்தை குறித்து வேதத்தின் விளக்கத்தை நீங்களாக படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் கற்றுக் கொடுத்ததை நீங்கள் புரிந்து கொண்டதின் அடிப்படையில் இருதயத்தை குறித்த ஒரு வரையறை எழுதும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இருதயத்தை குறித்த உங்கள் புரிதல் என்ன என்பதை எழுதுங்கள். இரண்டாவதாக, பாவம் என்றால் என்ன என்பதை விளக்கும் பாவத்தை குறித்த ஒரு வரையறை எழுத வேண்டுகிறேன். வேண்டுமானால் நான் கொடுத்த வரையறைகளில் ஒன்றை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். முக்கியமாக மார்க்கு 7 அதிகாரம் 14 முதல் 23 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இருதயத்தை குறித்து புரிந்து கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான பகுதி என்று நான் கருதுகிறேன். இதை நாம் சேர்ந்து படித்தோம். இப்பொழுது இதை நீங்களாக படித்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் பாழான இருதயத்தின் விளைவுகளை ஒரு பட்டியலிடுங்கள். நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை குறித்து இந்த வகுப்புகளில் தேவன் உங்களோடு பேசும்படி எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். Ищите нас в поисковых системах по запросу ТВ-семинарий.